இப்போ வந்து ஊக்கு பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வி பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கு பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அப்படின்னா வி பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஊக்கு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக வச்சோம்னா வி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக வைக்கணும். சேம் அதே மாதிரி தான் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ விட்டுறணும். மேலே வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ உள் பக்கமாக வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கணும். தைக்கும்போதே ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இறக்கி அடிச்சிடுங்க. ரொம்ப ஓரமாலாம் தைக்காதீங்க. அப்புறம் செகண்ட் தையல் போடும்போது கொஞ்சம் சுறுசுறுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு தைச்சிக்கோங்க. உள்பக்கமாக பீஸை வச்சு இப்படி தைச்சதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான இது நிறையா பேருக்கு புரியவும் செய்யாது, வரவும் செய்யாது. இந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்படி உள்பக்கமாக இப்படி ஒரு சின்ன மடிப்பு மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் மடிச்சுட்டு அப்புறம் இப்படி இந்த மாதிரி இந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடிச்சுட்டு உள்பக்கமாக மடிச்சுட்டு அப்புறம் இப்படி வெளிப்பக்கமாக இப்படி இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு கீழே ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி கீழே இப்போ நான் எப்படி தைக்கிறேங்கிறத பாருங்கள். இது நிறையா பேருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். இந்த மாதிரி வச்சுட்டு நிறைய பேருக்கு இந்த துணி இந்த கீழே தான் மடிக்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். நான் சொன்ன மாதிரி மடித்து கீழால் ஒரு ஓரமாக லைட்டாக கடிங்க. இந்த மாதிரி லைட்டாக பார்த்திங்கன்னா இங்கே லைட்டாக அடிச்சிங்கன்னா போதும். அடித்ததுக்கப்புறம் இப்படி லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி பிசரெலாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி திருப்புங்க. இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து இப்படி ஒரு மடித்து இப்படி ஒரு மடிப்பு இந்த மாதிரி ஓகேங்களா. இப்போ இதில் சென்டரில் தையல் போடணும். சென்டரில் ஏன் தையல் போடுறோம் அப்படின்னா வி அடிப்போம். அதனால் இப்போ சென்டரில் மட்டும்தான் தையல் போடணும். ஓரத்தில் தையல் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி சென்டரில் தையல் போட்டுருங்க. கம்ப்ளீட்டாக மடித்து தைக்கக்கூடாது. இங்கே பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு 1/2 இன்ச்சில் விட்டுருக்கணும். கம்ப்ளீட்டாக மடிச்சிங்கன்னா என்ன ஆகுனா கழுத்தோட அகலம் வந்து கம்மியாயிரும். இந்த கழுத்தோட அகலம் வந்து கம்மியாயிரும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி பேக் சைடு வந்து இப்படி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தான் மடிக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா.